ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து சாலரிமேன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோடைய எபிசோட் 6 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேற லெவலில் இருக்கும். முடிஞ்சதுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பண்ணி போடுறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல சரிக்கிற மேஜோக்கும் கூடவே ஹார்ட் மேஜோ போடுங்க. நிறைய ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதுல முக்கியமா வரும். அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணி பாக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த எண்டிங் சாங் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் கைஸ். இந்த அனிமே ஓடுது அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து எப்படின்னு சென்றதை சொல்லுங்க. இந்த அனிமையோட பேரை போட்டு கூட எண்டிங் சாங்னு போடுங்க வரும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை போலாமா. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்க அவனும் நான் ஒரு வழியா டீமனோட ஆர்மியில சேர்ந்து கிட்டத்தட்ட சில மாசங்கள் ஆயிட்டு இருக்கும். ஒரு வழியா இன்னைக்கான நாள் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு அவனும் ஆஃபீஸ் ஒர்க்கிற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிசினஸ் ட்ரிப்புக்கு போறேன். அதுவும் பிக் 4 உடைய ஒருத்தனா. அதுக்கப்புறம் ஹீரோவோ கேரேஜில் கிளம்பலான்னு போது உலகவும் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் உள்மன்றாவும் ரேம்பேஜ் கிண்டத்துக்கு தானே போறேன், உன்னை நல்லபடியா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா என்னோட மீட்டிங் நல்லபடியா முடிச்சுட்டு தானே வருவேன். ஃபர்ஸ்ட் டைம் பிக் 4ல இருந்து நான் ஒருத்தன் தான் போய் கிங்க மேட் பண்ண போறேன். அதுவே நல்ல விஷயம், நல்லாவே தெரியுது. இருந்தாலும் உச்சிமரா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது உனக்கு நல்லது. ஏன்னா ரேம்பேஜ் கிண்டத்தோடைய கிங்கு வந்து ரொம்பவும் யங்கானவன், அதே மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன். அவனை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. அவன் எந்த நேரம் எப்படி வேணாலும் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு கிறுக்க மாதிரியே கூட சொல்லலாம். அப்படியா? அதனால நீ போனீன்னா நல்லபடியாக மெர்ச்சன்ட் வேலையை முடிச்சுட்டு நீ திரும்ப வந்தா மட்டும் எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தேவையான விஷயங்களை வந்து அந்த மார்க்கெட்டிங்ல சரியா முடிக்கலனா எதனா தப்பா நடந்துச்சுன்னா அவன் குரோக்கடைலுக்கு உன்னை ஏறையா போட்டுருவான். இன்னது முதலுக்கு ஏறையா போடுவானா. ஹீரோவும் கிளம்பும் போது உள்மன்றவும் அடடா டேய் பார்த்து போயிட்டு வா, எல்லார்கிட்ட இருந்து வாக்குதியா இருந்துக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அனுப்புறா. அவன் மேல இருக்கிற ரொம்ப அக்கறையில. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து எடுத்துக்கு வர அடடா இதுதான் லேண்ட் ஆஃப் தி கோல்டா, பார்க்க எவ்வளவு செல்வ செழிப்பா சூப்பரா இருக்கு ரேம்பேஜ் கிங்டம். அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த இடத்துல நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணும் இம்போர்ட்டும் பண்ணும். ஆனா அதிக அளவு நாங்க எக்ஸ்போர்ட் மட்டுமே பண்ணாலுமே இந்த கண்ட்ரில இருந்து அதிக லெவலுக்கு இம்போர்ட் பண்றது கிடையாது. அதே மாதிரி அவங்களும் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாது. அதுல நான் புதிய வழியான ஒரு ட்ரேடிங்கை இப்ப நான் பண்ண போறேன். அது என்னன்னா இந்த இடத்துல உணவு தட்டுப்பாடுக்காக இதை நான் கொடுத்தனா அதுக்கு பதிலாக அவங்க எனக்கு கோல்டு கொடுக்கணும். இந்த மக்கள் கிட்ட நிறைய தங்க காயின் எல்லாம் அப்படியே பூந்து விளையாடுது கையில. ட்ரேட் கம்பெனில இது மிக பெருசா இருந்தாலுமே பல நேஷன்ஸை காட்டிலும் இதுதான் கோல்டு சப்ளைல முன்னணியில இருக்கு. எப்படியாச்சும் டீமன் ஆர்மியை நான் காப்பாற்றுவேன். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு நெகோசியேஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் சிம்மாசனத்துக்கு முன்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் வந்தானா அவனுக்கு நான் யாரு என்னோட ட்ரேடிங் எல்லாம் காமிச்சு அவனை இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாச்சும் என்னோட நாட்டுக்கு நிறைய விஷயத்தை நான் கொண்டு போவேன். எனக்கு அது நடக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த கட்டமே அந்த இடத்துக்கு ரேம்பேஜுக்கு இங்க வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் வந்து உடனே தேங்க்யூ வெரி மச் சார், ஏன்னா என்னுடைய அழைப்பின் பேர்ல நீங்களே இந்த இடத்துக்கு வந்ததுக்காக. ஏன்னா ஒரு கிங்குன்ற முறையில் மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாங்கனால இல்லைன்னா ட்ரேடிங் பண்ண மாட்டானுங்க சார். நான் டீமன் ஆர்மியோடைய பிக் 4ல ஒருத்தன் ஒச்சிமோரா. ஆமா நீ ஒச்சிமோரா டெனோசோகே. 20 கிட்ட ஷாக்க வரான். ஓவர்சீஸ் எக்ஸ்பிரியேட் ஒச்சிமோரா டெனோசோகே. அது மட்டும் இல்லாம டீமன் ஆர்மியில பிக் 4ல ஒருத்தனா இருக்கேன். உனக்குள்ள இருக்கிற சக்திகள் வந்து வேற யாருக்கும் தெரியாது. பட் ஆனா உன்னோட எபிலிட்டி அபாரமானது. நீ நினைச்சிட்டு இருக்க எனக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது, உன்னோட நாட்டை பத்தி எதுவும் தெரியாதுன்னு. அடடா இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையுமே இவங்க விசாரிச்சிருக்காரு. அப்ப இது ஈஸியா முடிகிற டீலே கிடையாது. எந்த வகையிலும் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அம்மா அவனை உங்க கண்ட்ரியை இல்லாத இடமா ஆக்கிட்டு வேண்டாம். இல்ல எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை நாங்க குறைச்சல மதிப்பிடல. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. என்னன்னா சாலரிமேனோட நெகோசியேஷன்றது 2 பேரோடைய பார்வையிலேயே முடிஞ்சிடும். அதுவும் அவங்க கிட்ட பேசதை பொறுத்து. பட் ஆனா இவர் என்னுடைய கண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு நான் இவர் எகத்தாளமா நினைச்சிட்டு இருக்கா. இதுல இருந்து தெரியுது இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்ன்றது. சரிப்பா நீ இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? வேற ஆள சொல்றதுக்கு மட்டும் எங்க இதுக்கு வந்திருக்க மாட்டேன்னு நம்புறேன். சரியா சொன்னீங்க. உங்களுக்காக பிரசன்ட்ஸ் எல்லாம் நிறைய நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்க. அது எல்லாமே சில்வர். இதெல்லாம் ஹை குவாலிட்டியில சில்வர்ல வச்சு செய்யப்பட்ட பொருட்கள். இது உங்களுக்காக தான் சொல்ல. அடுத்த நிமிஷம் அவனுடைய எலக்ட்ரிக் பவர் பயன்படுத்தி அதை எல்லாத்தையுமே உடச்சு போட்டுறான். ஹீரோ கதறா டேய் எங்கடா குவாலிட்டி யாருன்னு இருக்கும்னு. ஹை குவாலிட்டியில வச்ச சில்வர்லாம் உடையாது என்னோட தண்டருக்கு. என்ன லேண்ட் ஆஃப் தி கோல்டு இருக்கு, இப்படிப்பட்ட கிஃப்ட்டை கொடுப்பேன். என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களாடா? இல்ல என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சிரிச்சுட்டு சரி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல. இது என்ன ஆர்டினரியான மேஜிக் ஸ்டோன், லோ கிரேட் இன்ஃபெர்னோ ப்ராடக்ட். இதெல்லாம் எடுத்து வந்து என்கிட்ட காமிச்சினா இன்னொரு தடவை நான் கடுப்பாயிட்டு உமால தண்டரை பயன்படுத்துவேன். இதுதான் ராஸ் மெரின் ட்ரிபிள் மேஜிக்கல் பீஸ்டஸ் உடைய எபிலிட்டியை கொண்டது. நீங்க நம்பலையானே? இது கேட்டவனும் அது தேவை. நான் டீமன் ஆர்மியில இருக்கும்போது இதை நான் நிறைய முறை பயன்படுத்திருக்கேன். இது பிறகு வேற கண்ட்ரில நான் எங்கேயுமே பயன்படுத்தினதில்லை. இதை வச்சு பண்ண முடியாத வேலைகளையும் பண்ண முடியும். அதனால உங்களுடைய ரேம்பேஜ் கிண்டதுக்காக நான் இதை கொடுக்க விரும்புறேன். அதனால எங்க கூட கோல்டு ட்ரேடிங் பண்ண விரும்புவீங்களா நீங்க? அப்பனா இதுக்கு பதிலாக நாங்கள் அதை தரணும்ன்றியா? ஆமா. அது மட்டும் இல்லாம நீங்க மைனிங் பண்ற இடத்துல ராக் கோலம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால தான் நாங்கள் சொல்றதுக்கு இல்லைங்க, இதை நீங்க பயன்படுத்திங்கன்னா யாருக்கும் உங்களுடைய மக்களுக்கு ஆபத்து வராது. அப்படியா? என்னுடைய மக்களுக்கு பாதுகாப்புக்காக நீ இதை கொண்டு வந்திருக்கியா? எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ இன்னும் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த எல்லாமே உங்களுக்கான கிஃப்ட் தான். நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? பர்சனலாவே நான் இதை பயன்படுத்தினால இதை பத்தின மொத்த விவரம் எனக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்ல. சரி ஓகே, ஆனா இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். நீ இதை பயன்படுத்திக்கிறான்னு சொன்னல, அப்போ இதை பயன்படுத்தி எனக்கு ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய முதலையை வர வைக்கிறான். யா என்னடா இது இவ்வளவு பெரிய முதலையா இருக்கு? அனகொண்டா படத்துல இருக்கிறதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து விட்டுருக்கானுங்க. அடடா நீ சொல்லுமாடா, நீங்க சொல்றது உண்மைதான். எங்க முதலையை வச்சுலாம் கொள்ளுவானு நீங்க உண்மைதாயா? நீங்க கூட வந்து தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த முதலையும் இவங்களை அட்டாக் பண்ண வர ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை பயன்படுத்துறான். ஒரு கட்டத்தில் அந்த கிங்கே பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த முதலையும் ஹீரோவை
கண்டுக்காம திரும்பி இவனை பார்த்து எங்கேயே அட்டாக் பண்ண வரேன். ஹீரோவும் அங்கிருந்து நகருங்க நான் ஹெல்ப் பண்றது அவனை அட்டாக் பண்ண பார்க்க அந்த முதலையும் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே தலைவன் தன்னுடைய தண்டர் பவரை பயன்படுத்தி அதை அப்படியே பொசிக்கிறான். பரவாயில்லடா நீ வச்சிருக்க அந்த டிவைஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ என்கிட்ட இந்த இடத்துக்கு நெகோசியேஷன் பண்ண தானே வந்த. அது மட்டும் இல்லாம உன்னுடைய பவர்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்க. கூடவே உன்னுடைய லைஃபையும் பண்ணி வைக்க தயாரா இருந்திருக்கு. உன்னோட தைரியம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய மாஸ்டருக்கு நீ எந்த அளவுக்கு லாயலா இருக்குன்றது இதுல இருந்து தெரியுது. பயந்து ஓடல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நான் வந்து அந்த ராஸ்மேரி நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு கோல்டு எல்லாம் எடுத்து வந்து வைக்க ஆஹா இது 7 மில்லியன் கோல்டு ஆச்சு. அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கிறது ரொம்ப பியூர். சரி உன்னால இன்னும் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? சார் ஒரே ஒரு மாசம் மட்டும் எனக்கு கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேலாச்சு எடுத்து வந்து கொடுக்குறேன். இல்ல ஒரே வீக் ஒரு வாரத்துல எனக்கு எடுத்து வந்து கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கணக்கில் அடங்க அந்த தங்கத்தை கொடுக்குறான். எனக்கு வேலையெல்லாம் உடனே நடக்கணும். நான் ரொம்ப நேரம்லாம் காத்துட்டு இருக்க மாட்டேன். அதனால 1 வீக் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள எனக்கு தேவையானதை நீ ரெடி பண்ணி கொண்டு வா. அதுக்கப்புறம் திரும்பி டிமோன் ஆர்மிக்கு ஹீரோ வந்திருக்கு. அந்த இடத்துல செல்ஃபீடு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கான். அப்ப அவ்வளவு கடுப்பாயிட்டு என்னது ஒரே வாரத்துல 200 செட்டி கொடுக்கணுமா? எப்படா முடியும்? ராஸ்மேரி செய்யறதுக்காக ஒரு மாசம் ப்ரொடியூஸ் பண்ற சிஸ்டம் என்னடா அதெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? ஒரே வாரத்துல முடியாதான்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் எப்படியாச்சும் அதை முடிச்சு கொடுங்க. அவர் கேட்டிருக்காரு. இல்லைன்னா இந்த ட்ரேடிங் கேன்சல் ஆயிடும். டே ஏற்கனவே இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ரொம்ப டிமாண்டா இருக்கு நம்ம நாட்டிலேயே. இப்ப என்ன பண்றது? நீ பண்ணா எங்கன்னா போயிட்டு அந்த ஸ்டோன் இருக்கான்னு தேடி பார்த்துருவாடா. ராவா கண்டுபிடிச்சி அவெல்லாம் வெட்டின்னு வந்தாதான் இவனுக்கு அக்கறை வரும். இவன் நான் என்னையா பண்றது? அவர் ஆர்டர் கொடுத்திருக்காரு செஞ்சு கொடுக்கலாம். இந்த கேன்சல் ஆயிடும் இது உலகம். ஆனா செல்ஃபீடு நீங்க சொல்றது சரிதான். ஆனா உச்சிமுறை வந்து அவரால் முடிஞ்சிருக்கு டீமன் ஆர்மியோட சார்பா அந்த இடத்துல பேசிட்டு வந்திருக்காரு. இதுல நம்ம பணம் எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடல. ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் பிசினஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. நம்ம வேணா இந்த மேஜிக்கல் பீஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல அந்த ஜோன்ல போய் கண்டுபிடிக்கலாம்ல. நமக்கு அதிகப்படியா கிடைக்கும்ல. கண்ட்ரில எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சா நமக்கு நிறைய கிடைக்கும். அது மூலியமா நம்ம செஞ்சு கொடுத்துலாம் ஒரே வாரத்தில். அது மட்டும் நம்ம நிறைய ஆட்களை இன்னும் வேலைக்கு சேர்க்கணும். என்னடா இவன் பட்டன் இப்படி சொல்லிட்டான். இருந்தாலும் செல்ஃபி நான் உங்களை நம்பி இருக்கேன். ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுங்க சொல்ல. சரி ஓகேடா டார்ச்சர் பண்ணாத. யாரும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். சரின்னு பார்த்தா ரேம்பேஜ் கிட்ட ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சரி எங்களோட கிங் வந்து உங்ககிட்ட கால் பண்ணிருந்தாங்க. அவர் சொன்ன விஷயம் அவர் எதிர்பார்க்குற லெவலுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம ராஸ்மேரியை உருவாக்கி கொடுக்க சொன்னார். இன்னும் அடிஷனலா 100 செட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாரு நெக்ஸ்ட் வீக்குள்ள. என்னதுன்னு சொல்லிட்டு இன்னமும் கடுப்பாவ இவங்க எல்லாரும் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் தலைவலியில ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்க இவனும் டீ எடுத்து வந்து கொடுக்க. பரவாயில்ல நீங்க நல்ல வேலை தான் பண்ணிருக்கீங்க. அது இன்னும் உண்மைதான். நீங்க 300 செட்ஸ் வந்து வாங்குற லெவலுக்கு வந்துட்டீங்க. இதை வாங்கி அவங்க கிட்ட டெலிவரி பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். அது மட்டும் சும்மா கிடையாது. ஏன்னா நம்ம டெலிவரி பண்றது லாபமா அவங்க கிட்டத்தட்ட 500 மில்லியன் கோல்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது அவ்வளவா? இதுக்கு இவ்வளவு வேல்யூவான்னு சொல்ல சைக்காலஜிக்கு மெத்தட் பத்தி தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு. எனது ஒரு பொருளுடைய குறைஞ்சபட்ச நம்ம ரேட்டை வந்து அவங்க கிட்ட காமிக்கணும். அதாவது ஸ்டார்டிங்ல நான் அந்த சில்வர் கப்பெல்லாம் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து வெக்ஸான அவரு அதுக்கப்புறம் நான் கொடுத்த இந்த ராஸ்மேரி நான் பார்த்து வியந்துட்டாரு. ஏன்னா இதோட பவர் மூலியமா என்ன பண்ண முடியுன்றதை அவர் உணர்ந்துட்டாரு. அதனாலதான் இதை வாங்குறன்னு ஒத்துக்கினாரு. இது மாதிரி அது அவர்கிட்ட ஆர்வத்தை ஏற்படுத்தினேன். கூடவே இதுக்கான விலையை அந்த அளவுக்கு சொல்லாதனால அவரு இதுக்கான ஒரு விலையை நிர்ணயிச்சு இது எந்த அளவுக்கு மதிப்பானதுன்னு சொல்லிட்டு அவரே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. சாரி இன்னமும் ஒரு 100 ஸ்டேட்ஸ் வந்து செய்யுங்க. இது இன்னும் 100 சொல்லிட்டு ஒரு 2 பேர் ஷாக் ஆக செல்ஃபி என்னமோ காண்டவரா என்ன மனுஷன் ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணி கூட. சரி ஓகே எல்லாரும் சீக்கிரம் வேலையை முடிங்க. இன்னமும் நமக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு. அதிகமான பீப்புளும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேரை வர வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு செல்ஃபி ஒரு பக்கம் சொல்லி கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆளுங்க எல்லாருமே பக்குவமா பார்த்து செஞ்சுட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓரளவும் ஏன்பா நம்ம ஃபர்ஸ்ட் 200 செஞ்சு அந்த செட்ஸ் எல்லாமே டெலிவரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னு சொல்ல எல்லாரும் ஆவியா வராங்க. அடடா 200 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 200 மட்டும் தான். நல்ல வேலை டெலிவரிங் கரெக்டா இருந்தாலுமே ரொம்ப பிடிவாதக்காரரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இது செமி பர்மனன்ட் ப்ராடக்ட் அதை மட்டும் தான் இருக்கும். இதுக்கான டிமாண்ட் நிறைய இருந்தாலுமே எல்லாம் என்னுடைய பிளான் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்க. திரும்பியும் அதே சரக்கு கடைக்கு வந்திருக்கான். என்ஜாய் இப்போ சரக்கு அடிக்கலாம் பார்க்க கூட யாருமே இல்லை. அப்ப அந்த ஓனர் கிட்டே ஏன்பா இந்த இடத்துல யாரும் இல்லை எனக்கு போர் அடிக்குது ஏன் கவலைப்படுறேன் நான் தான் அவனோட இருக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க அவன் குடிக்கலான்னு போகும்போது கிளாஸும் உடைய இப்போ பார்த்தா நம்ம பண்ண ஆர்டர் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி ஓடலாம் வந்து சொல்ல ஹீரோக்கு அதிர்ச்சி. என்ன அர்த்தம் இதுக்குதான்? சரி நான் மன்னிச்சிருங்க. சடனா ஒரு ரெக்வஸ்ட் வந்தது அதுல தான் இப்படி போட்டுருந்தது. ஏன் எதனா தப்பு பண்ணிடுவேன். நாங்க டெலிவரி பண்றதுன்னு பேர்ல எக்ஸ்ட்ராவே நீங்க ஆர்டர் கொடுத்து தான் நாங்க செஞ்சோம். ஆனா என்னன்னா அதையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. குறைஞ்சபட்ச காலத்திலேயே நாங்க எவ்வளவு செஞ்சோம் ஏன் இப்படி பண்ணீங்க? அது எங்க கிண்ணுடைய முடிவு. ஆல்சோ அதே மாதிரி வேற ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட சிமிலரான விஷயங்களை வந்து அவர் சேல் பண்றதா முடிவு பண்ணிருக்காரு. அதனால தான் இந்த ஆர்டர் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன்னா நீங்க கேட்கிற பிரைஸை காட்டிலும் ஆஃப் பிரைஸ் கொடுத்து வாங்குறதா முடிவு பண்ணிருக்காரு. அட்டா இதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க சக்சஸ்ஃபுல்லா தானே பண்ணோம். யாரோ ஒருத்தங்க இதே மாதிரியான ப்ராடக்ட் வேற விதத்துல கம்மியான விலையில வித்துட்டு இருக்கானோ. அதுக்கப்புறம் இந்த நடந்த விஷயத்துல எங்க வேலை செய்யற ஆளுங்க கிட்ட வந்து சொல்ல அவங்க எல்லாருமே கட்டுப்பாயிட்டு என்ன சொல்றீங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கணும் எங்களுக்கான காசு கூட நம்ம தரல. கூடவே இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வேலை செய்யுது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியல உங்களுக்கு. மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே அந்த கிங்கோடைய வேலை தான். அவர் தான் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வேற இன்ஃபர்மேஷன் எதுவும் என்னால கொடுக்க முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் பொறுப்பு நீங்க தானே ஏத்துக்கணும்னு சொல்ல ப்ளீஸ் இந்த ரெக்வஸ்ட் ஏத்துக்கோங்க. சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் முடிவு பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு பரவுது. ஒரு பக்கம் கிணமோடைய ஆளுங்களும் வெப்பன்ஸ் ரூம்ல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்பா அந்த ஒச்சிமோரான்ற பிக் 4ல ஒரு ஆள் வந்து ட்ரேடிங் பண்ற பேர்ல ஏமாத்துறாருமே கேன்சல் ஆயிடுச்சுமே எல்லாம் பழங்கெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா அந்த ஆளுக்கு ஒரு மெர்ச்சென்ட்டா வேலை பார்க்க கூட தெரியலப்பா என்னமோ பேசி ஓட்டிருப்பான். அதனால அந்த கிங் கோவப்பட்டு இப்படி பண்ணிருப்பான். கிணமும் டேய் இப்பெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எதுவும் நம்ம உண்மை தெரியாம இந்த மாதிரி பேசக்கூடாது. இது எல்லாமே ரூமர் தான். எல்லா இடத்துக்கும் பரவியாச்சு. அதனால இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோவும்
அதிர்ச்சியில் இருக்கான். அதுடா நான் என்ன பண்றது, வேற வழி இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கணக்கு போட்ட மாதிரி வரல, திடீர்னு அவனை உள்ள போந்து இந்த மாதிரி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த கிங் நான் நினைச்சது காட்டியும் உள்மன்ற சொன்ன மாதிரி தான் இருக்காரு. இப்போ எங்களுடைய ட்ரேடிங் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் என்ன பண்றது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல அவன் வேலையை அப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இப்ப பாரு எவ்வளவு பெரிய கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு. இதெல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. ஒன்னுக்கு தகுதி இல்லாத தருசி இல்லாத ஆளு. எதுக்குடா நீ இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க? ஆமா, இவனெல்லாம் எதுக்கு இங்க வேலைக்கு போட்டாங்களோ தெரியல. உன்னால நடந்த இந்த மிஸ்டேக் யாரா சரி பண்ணுவா? நீயே சரி பண்ணாலும் இதெல்லாம் நடத்த முடியாது. கம்பெனி இதுக்கப்புறம் இழுத்து மூட வேண்டிய நிலைமை தான் வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசிருப்பாங்க. அதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு மனசுக்குள்ள வருத்தமாவே இப்ப டீமன் லாட பாக்கிறதுக்காக வந்திருக்கான். அதுக்கப்புறம் வச்சுமரா என்னடா ஆச்சுன்னு அவரும் கேட்க, சார் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் அவர்கிட்ட ட்ரைனிங் பண்ணேன் ரேம்பேஜ் கிங் கிட்ட. பட் ஆனால் நம்ம பண்ற ஆர்டர்ல பாதி வந்து அவர் கேன்சல் பண்ணிட்டாரு திடீர்னு. அதனால நிறைய நஷ்டம் வந்து நமக்கு தான் ஏற்பட்டிருக்கு. கூடவே வேற யாரோ அந்த ஆர்டரை எடுத்துட்டாங்க. ஆனா நெகோசியேஷன் நல்லபடியாக தான் முடிஞ்சுது. பட் இந்த ட்ரேடிங்கில் பாதி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதனால மிகப்பெரிய ரூமரும் எல்லா இடத்துக்கும் பரவிட்டு இருக்கு. நீங்கள் என் மேலே கண்டிப்பாக கோவமாக இருப்பீங்கன்னு இதுலேருந்து தெரியுது. ஏன்னா இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிருங்க நான் அவனு கேட்க. என்னடா வச்சு முறை இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நீ எத்தனை சக்ஸஸ் எனக்காக கொடுத்துருக்க? எந்த ஒரு விஷயத்தில் நீ இப்படி கோட்டை விட்டதுக்காக நான் உன்னை திட்டுவேன்னு நினச்சியா? அதெல்லாம் கிடையாதுடா. நீ என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய பிக் ஃபோரில் ஒருத்தனா இருக்கிற ஓச்சிமுரா டெனோசோகே. உன்னால முடியாத விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நஷ்டமானதை கண்டிப்பாக நீ மீட் எடுக்க இன்னொரு பிளானை போடுவேன். அதுக்காக நீ வருத்தப்படாம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுன்றதை மட்டும் யோசி. இதுக்கிட்ட ஹீரோவும் டீமன் டாடி மேல நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தந்து போக மிச்ச எல்லாருக்கிட்டையும் மணி வைக்க போறான். அவ கிணம கிட்ட போக ஆஹா என்ன மன்னிச்சிருப்பா, நான் பிக் ஃபோர்ல இருந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க கூடாது. நான் தேவையில்லாம அங்க போயிட்டு ட்ரேடிங்க சொதப்பிட்டா என்ன தெரியலன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கேன். அதை பத்திலாம் யாருக்கு கவலைப்பட்டா, போய் உன் வேலையை பாரு. அங்க இருந்து செல்ஃப் எடுக்கிற பாரு. நான் புது புக்ஸை படிச்சுட்டு இருக்கேன், இப்பதான் ஆர்டர் போட்டு எதுல என்ன வந்து தொலை பண்ணிட்டு இருக்கேன், போய் உன் வேலையை பாடுறா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். எல்லாருமே வந்து இவனை இக்னோர் பண்றாங்க. அதாவது இவன் பண்ற வேலையை வந்து இதுல மன்னிப்பு கேட்க வந்துருப்பாங்க யாருக்கிட்டையும். ஆனா இவன் ஒன்னும் மன்னிப்புலாம் கேட்க தேவையில்ல. இவன் இப்படி எமோஷனா பேசுவான்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போக சொல்றாங்க. ஹீரோவும் நான் இப்ப யாரை கான்டாக்ட் பண்றது, என் மனசுல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் யாரோ அவனை கோணி போட்டு மூட்டை கட்டிடுறாங்க. யார் அது இப்படி பண்ணிருக்கே, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சொல்ல. ஹீரோ மூச்சு விட முடியாம உள்ள கத்தன இருக்கு. அதுக்கப்புறம் மூட்டை கட்டி ஏத்துன்னு வந்து வெளியே போட ஆஹா ஓபன் பண்றான். ப்ளீஸ் யாரா இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, ட்ரைனிங் தப்பா முடிஞ்சிருச்சு, என்ன யாரும் கொண்டாதீங்க, நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு சொல்ல. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கேன்னு சொல்ல. ஆஹா ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா ஹீரோட ஆள் தான் வந்திருக்கான். நம்ம உள் பண்றான். நீ சொல் பண்றான், வா வா ஹை குவாலிட்டி மீட்டை வந்து சாப்பிடுறியா, கூட வாடா உட்காரான்னு சொல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஃபெயிலியர் ஆயிட்டேன், ட்ரேடிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு. ஐ மீன் நீ கொடுத்த ஆர்டர்ல பாதி வாங்கிட்டு பாதியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே எனக்கு தெரியும். எத்தனை பேர் உன்னை வெறுத்தாலுமே உமாலத்தை படி சுமத்தினாலுமே எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அம்மா இதெல்லாம் என்ன சேர் பண்ணதா சொல்றீங்களா சொல்லிட்டு ஹீரோ கேட்க அப்படிலாம் இல்லையா, எல்லாரும் உங்ககிட்ட பேச தயங்குறாங்க, அதனால நானா சார்ஜர் சொல்லலாம்னு சொல்லிட்டு சரி வச்சுமரா நான் உன் பக்கத்துல வந்து உட்காரலாமா, தாராளமா வந்து உட்காருங்க சொல்ல. அதுக்கப்புறம் அவளை நான் வந்து போலாம் பார்க்க. அந்த டைம் ஓலல வரா. ஆஹா தப்பான டைம் வந்துட்டாலே இதோட கத்தினே வந்து திரும்ப போக. என்ன விஷயம் ஓலலா, உங்களுக்காக சாப்பிட ஃப்ரூட்லாம் கொண்டு வந்திருக்கேன், வாங்க ஒன்னா சேர்ந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவ டைமிங்ல தப்பா வந்துட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேரும் ஒன்னா தனியா விட்டுலாம்னு நினைச்சிருக்கா. தப்பான டைம் வந்து சொல்ல பரவாயில்ல நீங்க உட்காந்து நம்ம ஒன்னா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் சிரிச்சு பேச்சு ஒன்னா சாப்பிட்டு ஹீரோவும் அவங்க தூங்கின பிறகு அவங்க மேல துணியெல்லாம் எடுத்து போய்த்தி விடுறான். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் நான் ஃபெயிலியர் இருந்தா கூட பரவாயில்ல. இந்த பக்கம் டீமன் லார்ட் சொன்ன விஷயத்தை நான் வச்சுக்கிறான். எத்தனை ஃபெயிலியர்கள் வந்தாலுமே சரி நீ திரும்பவும் எழுந்து முன்னோக்கி போ, நீ தான் டீமன் ஆர்மோடைய பிக் ஃபோர்ல ஒருத்தன், அதை என்னைக்கும் மறந்துடாத அப்படின்னு ஹீரோவும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த ரேம்பேஜ் கிங் கிட்ட இதே விஷயத்தை விற்கிற வந்து அந்த ஆளை காமிக்கிறாங்க. எப்படி நீ இதெல்லாமே வெறும் கம்மியான பிரைஸ்ல இதை கொடுத்துருக்க, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்பவும் இம்ப்ரெசிவா இருக்கு. பிரிட்டகாரியன் ஒரு மெர்ச்சன்ட்டா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. மை மேஜஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி நீ பண்ற, அது மெர்ச்சன்ஸோடைய டாப் சீக்ரெட், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு காமிக்க. அந்த ஆளு பார்த்தா வேற யாரும் இல்ல, போன எபிசோட்ல ஒரு வயசானவங்களுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டு அந்த நாய் தான். சரி அந்த பண்ணி தான். அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிருந்தா லைக் பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எண்டிங் சான் கேட்டீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். முடிஞ்சளவுக்கு கேட்டு பாருங்க. கேட்டுட்டு கமெண்ட் வந்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் இமேஜஸ் அடிக்கிற அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுமா